33 கோடி தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு சென்னை மாநகர் சென்னை வாங்க சென்னை பக்தர் வாங்க. அப்பன் தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்திலும் மறப்பதும் இல்லை உண்மையாக வாழணும் தானேதல் நன்னே. ஐயா சென்னை மெரினா கடல் மாதிரி வருவீங்க எனக்கு தெரியும். அமைதியாக இருங்கள், நிதானமாக வாருங்கள். என்ன பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாங்க. அடுத்து தன் பிள்ளையின் கல்வியை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? பிள்ளையின் கல்வியை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? அப்படின்னு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அது பக்கத்தில் ஒரு மரமும் செடியுமா இருக்கா? அதனால் இப்போ ஏற்கனவே 2.25 ஆண்டுகளாக கல்விக்கு பின்பு அருமையான ஒரு வேலையை நாடியும் அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்ற வேதனை உன் பக்கம். இந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன், உங்களுக்கு புனிதமான வருமானத்துக்கு வழியும் பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தாடா ஜெயிச்சாச்சு, வெற்றியாக நடக்கும். புண்ணியமான மகனே, உன் எண்ணத்தின்படி நிம்மதியாக வாழ்வாயம்மா, மகிழ்ச்சியாக இரு. இருக்கும் அந்த சாமி உன் கூட தான் இருக்கு. போ கர்மசாமிக்கு வாப்பா, கல்வியை பற்றி கேட்டு வந்தவன் வாப்பா. அடுத்து நான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனத்தை நல்லாக்கணும்னு கேட்டு வந்தவன் யாரா? வராங்க. என்னடா வியாபாரம்? பக்கத்தில் நில்லு, எங்கேயும் போயிடாத. உன் பிள்ளைக்கு என்னடா கல்வி? உட்காரு பக்கத்தில், வா. படிக்க வைக்கணும். நீ அங்கிட்டு வா, 2 பிள்ளை இங்கே விடு. தாத்தா நினச்சிக்கா, கண்ண மூடு. இவன் வந்து பேராசிரியை ஆகுவாள், படித்து வந்துடுவா. இந்த அப்படி ஆக்காட்டு கல்வி ஞானம் இவா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பில் படித்து கொண்டு வருவான். எஸ், ஓகே. இந்தா மகனே, உன் கடன்கள் தீரும். உன் பையனை திருத்தி தாரேன். கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாலே இது எரும மாடு, கதோடையை பிடிச்சி கொண்டு வந்துடு. போ, இந்தா நல்லா இருக்கு. கருப்பசாமியே நினச்சிக்கா, என்னையவே நினச்சிக்கா, வெற்றி அடைவாய். போ பாப்பா, கால் உண்டடா. அடுத்து திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? பொண்ணுக்கு. உனக்கு டிகிரி படித்தது எந்த பொண்ணு? உங்கள் பொண்ணு டிகிரி படிச்சிருக்காளா? என்ன டிகிரி? பிகாம். நீங்கள் டாக்டர். ஓகே, மூணு டாக்டரை பார்ப்போம், 2 பிகாம் பார்ப்போம். ஃபைனான்ஸ் சம்மந்தமான படிப்பு உன் பிள்ளை படிச்சிருக்காடா? உண்மை இல்லையே? கால் உண்டு. உட்கார். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க உங்கள்கிட்ட? 3 பேர் சாமி காட்டினாரா? எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போயிட்டாங்களோ? பார்த்துக்கிட்டு இருக்கா? கால் வந்துட்டு வா. ஒழுங்காக இருக்குது, வருமானம் தான் இல்லை. பணம் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நீ நினைக்கிற வருமானம் மட்டும் அங்கே இல்லை. இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இடம் மாறணும்னு நினச்சேன்னா இப்போ உங்கள்கிட்ட பொருளாதாரங்களை நீ கடன் பட வேண்டிய நிலைமை இருக்கும். இதே இடத்துல உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தந்தால் போதுமாடா. கால் வந்துட்டு வா. போ. ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்டுருவோமா? திருவேற்காட்டில் இருந்து மாரியம்மாள் வாராட, அங்கே போயிருக்கியா? எத்தனை முறை போகிற? போயிருக்க. அந்த மாரியம்மாளுடைய அனுக்கிரகமும் உனக்கு இருக்குது.
புரியுதா? அவள்கிட்ட கேட்டேன். அதனால் உனக்கு இந்த தொழிலை நல்லாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? மனம் திறந்து கேளு. அது யார்? அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நான் வாங்கி தந்துடுறேன். புண்ணியமாடை முதல்ல உன் வயிற நிற மகனே, நல்லாரு, ஆனந்தமாயிரு. நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. ஓடு. கர்மதாமிக்கு சுவாமியே தாடி. என்னக்க டாக்டருக்கு பிடிச்சிருக்காளே? கால் வந்துட்டு அடையிலே போட்டுக்க வேணும். பிள்ளைகள் அதிகம் படித்தாச்சுனாலே நம்ம அவங்களுக்காக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அது லோக இயற்கையாக போச்சு. அவங்க மனசு வேறு உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கும், நம்ம தேடுறது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும். அதனால் அவங்க மனத்தை மூலம் நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வர்றது ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையும் அதுதான், இந்த கலியுகத்தினுடைய தலைவிதியும் அதுதான். இப்போ உன் பிள்ளைக்கு நான் திருமணம் நடத்தி வைக்கணுமா? அவ்வளோதான விஷயம். கண்ணை முடிக்கானே. பேத்திக்கு என்னப்பா செய்யணும்? ஆஞ்சநேய மூர்த்தி வாரார், கேட்டுருவோமா? ஆஞ்சநேயர் எங்கே இருக்கார்? கும்பிட போவீங்களா? வாராரு, அதான் கேட்டேன். இன்னொருத்தரை கண்ண முடினேன். ஐயா வாரேன். பிள்ளைக்கு சர்ப்பம் சம்மந்தமான தோஷம் இருக்குது. அதை நீக்கி அந்த கல்யாணத்தை நடத்தி தரேன். கரெக்டாக 4 மாதம், 4 3 12 120 நாட்களில் செட் ஆயிரும். அப்படி ஆகிய பின்பு கணவர் வெளிநாட்டில் மருத்துவத்துறையில் பணி செய்யக்கூடியவராக ஆசைப்பட்டு போவார். நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். வெற்றியடைந்தால் போதுமல்லவா? காலையில் என்னை பார்த்து போங்க. இந்தாங்க கர்மசாமிக்கு புண்ணியமாக இருந்தாச்சு. ஓடியா மகளே, செல்லமே, சந்தோஷமா இரு. ஓடு ஓடு ஓடு. பாப்பா பிகாம் காலையில் என்னை பார்த்து போங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இடையில உடல்நிலை யாருக்கும் சரியில்லாம போச்சா? யாருக்கு என்ன செஞ்சுதே? பக்கத்தில் வாங்க. நைட்டில் எதுவும் அமுக்கிறது மாதிரி தெரியுதா? தெரியுதா? அப்போ அந்த நேரத்தில் தொண்டை அடைக்கிறத மாதிரி வருகிறதா? கால் வந்துட்டுவாங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. வாங்க. பொண்ணுக்கு நம்ம சொந்தக்காரத்தை வழிகளில் நமக்கு வரன் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை, வெட்டிய இடங்களில் தான் கிடைக்கும். ஆனால் அவள் மனதை சிதற விடாமல் பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நடத்தி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒன்று அலையுது. இவன் உடம்பை தொடுறதும் அதுதான், இந்த உடம்பை நெரிக்கிறதும் அதுதான், பிரச்சனையை கொடுப்பதும் அது. அதையும் தீர்த்து தெளிவாக்கி தந்துடுறேன், கல்யாணத்தையும் நல்லாக்கி தந்துடுறேன். இப்போ ஓராண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் நஷ்டமும் கடன்களும் மன உபாதையாக இருக்கும். இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய பணமே சில பேர்களால் ஏமாற்றப்பட்டு மனவேதனையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். கால் வந்துட்டு வாங்க. ஐயா, யானை முகம் கொண்ட இறைவன் கேட்டு பார்ப்போம். விநாயகப் பெருமான் எங்கப்பா இருக்கார்? பிள்ளையார் பக்கத்திலே இருக்கார். அதான் குதிரை சுற்றி சுற்றி பார்த்துச்சு, பிள்ளையார் தெரிஞ்சார். அதனால தான் யானை முகம் கொண்ட இறைவன் பாடினேன். அதனால் கல்யாணத்தையும் நடத்தி தரேன், உடல் ஆரோக்கியத்தையும் சரி பண்ணி தரேன். கடன்பட்ட நெஞ்சே கலங்காதிருப்பாய். ஒரு கேள்வி கேட்டுக்கோ.
பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? எடுக்க சொல்லு, பணம் பெரியதாக கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பா. காலையில் என்னைய பார்த்து போங்க ராஜாக்களே. எஸ், ஓகே. கர்மசாமிக்கு கால் ஒன்று சொல்லலாம், வெற்றி அடைந்ததுக்கு மகிழ்ச்சியாக. அடுத்த பைத்தில் நான் என்னுடைய பணத்தை அடுத்தவங்கள்ட்ட இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ வந்திருக்காங்களே. வேறு சென்னையில் யாரையாது முன்னால் வாங்க, நீங்கள் முன்னால் வாங்க. அப்புறம் என்னப்பா வேணும்? இப்போ நீ நினச்சது மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துட்டேன். அடுத்த கேள்வி என்ன? உன் தொழிலை நல்லாக்கி தரேன், 2 பிள்ளைகளையும் சிதற விடாமல் ஒரு கூட்டு கிளியாக வாழ வைக்கிறேன். வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு கூப்பிடுங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. உன்னுடைய ஆள் மனதில் உன் மனைவியினுடைய உயிருக்கு கண்ட வந்துடக்கூடாதுங்கிற பயம், அவளை காப்பாற்றி தரேன். நீங்கள் 2 ஆயுள் பிறமாக இருக்கும் பொழுதே இந்த 2 பிள்ளைகளையும் வாழ வச்சு வெற்றியாக்கி தரேன். உன் தொழிலையும் உருவாக்கி இந்தாடா பல லட்சங்கள் உன்னை சம்பாத்தியம் பண்ண வச்சு வெற்றியாக்கி தரேன். இந்த நல்லா மகனே, ஐஸ்வர்யமாயிரு, ஆனந்தமாக இரு, வெற்றி அடைவார். வாமா. யார்த்தம்மா படம் கொடுத்தே? எவ்வளவு கொடுத்தீங்கம்மா? கெட்டிக்காரி, எனக்கு 50 லட்சம் தந்திருக்கலாம்ல. கால் வந்துட்டு வா. யார் இவர்? கூட வந்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது வேறு. இவர் யார்? பெரிய மனிதன், இவங்க பையன். சபாஸ், கால் வந்துட்டு வாப்பா. என்ன படிச்சிருக்கிறேன்? முடிச்சிட்டிங்களா? என்ன மார்க் எடுத்தீங்கோ? 69% எடுத்திருக்கிறேன். உட்காருங்க. உங்கள் கணக்குக்கு என் கணக்கு 69% தான். அடுத்து என்ன படிக்க போகிறீங்க? சரி, இவர் பெரிய மனுஷன். இங்கிலீஷ் எழுத்து நல்லா இருக்கு, ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பீக்கிங் வரலையே. 45, 60, 70% தான் மதிப்பெண் இருக்குது. சரி, உங்கள் பணத்தை இப்போ வாங்கி தரணும். நீதிமன்றத்துக்கு போனீங்களா? சரி. இப்போ இன்னொரு 3 மாதத்துக்குள்பட அந்த குரூப்பை அப்படியே வர வச்சு பேச வச்சு உங்கள் அமௌண்ட்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி தந்துடுறேன். புரியுதா? 5 மாதங்களாக உங்கள் பணம் முழுமையாக வந்து அடைவதற்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். போதும்லாம். கால் ஒன்று சொல்லலாம். மயிலே ஓடி நீ வாகலாபமாய். திருப்பதியிலேருந்து வெங்கடாஜலபதி வாராரு. அவருக்கு எதுவும் வேண்டுதலை வச்சுருக்கீங்களா? ஏன் போகலை? சரி, ஏன் சொல்கிறோம்னா, உனக்கு தேவை பணம். இந்த உலகத்திலே பணம் கொடுக்குற கடவுள் யார்? வெங்கடாஜலபதி. அது உன் உள்மனத்தில் தோன்றி அவர் காட்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். அப்போ 100 முறை கால் வந்துட்டு வந்துடலாமா? ஓகே. அடுத்து என் பிள்ளை கேரக்டரை மாற்றித்தாங்கன்னு கேட்டு வந்திருக்கான். யாரையாது? கர்மசாமிக்கு இந்தா பணத்தை வாங்கி தரேன். நாளை காலையில் என்னை பார்த்து போகணும். வாடா தம்பி, சேட்டக்கார செம்மல் ஓடியா. இப்போல்லாம் ரொம்பலாம் பேச முடியாது, அடுத்து பேசுவோம். வாமா, பக்கத்தில் வாமா. நல்லா இருக்கு. யார் இவர்?
எண்ணமெல்லாம் எந்த மேல் வைத்து இந்தாப்பா நீ நினைச்சதெல்லாம் நடந்துடும். புண்ணியமா இருடா, சந்தோஷமா இரு. இந்தா நல்லா இருக்கு. மகாலட்சுமி கூட இருக்கணும். நான் உன்ட்ட இப்போ சொன்னேனே, உன் கூட இருப்பேன், நினைச்சாலும் நடக்கும். குபேர சம்பத்தும் பெறுவாய், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு, நடக்கும், வெற்றியாக இருக்கு. கருப்பசாமிக்கு என் பிள்ளை கேரக்டரை மாற்றி கொடு கருப்பசாமின்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யாரியா? என்ன பிள்ளை என்ன செய்யணும்? கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்கிறா. அதான் மாற்றி கொடுப்போம். அதுன்ட்டு கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நினைத்ததெல்லாம் தாரீரோ, நிம்மதியை தாரீரோ. உன் பிள்ளைய பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமே? ஓ அப்படி குடி வருதா? 1 2 3 4 5 6 7 8 9 வலது காதுக்கு கீழே கழுத்துக்குள்ளே ஒரு மச்சம் இருக்கும். உன் பிள்ளைக்கு இருக்கா? கால் ஒன்று வா. உன் போட்டவன் நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு தான் தெரியுமே. இப்போ உன் பிள்ளையுடைய மனதுக்குள்ளே இன்னொருத்தருடைய பாசம் இருக்கு. அதனால் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. ட்ராமா நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டரை மாற்றினா தான் உங்கள் லைனுக்கு வருவா. அப்படின்னா தெரியாமல் போய் ரிஜிஸ்டர் மேரிட் பண்ணிக்கிடுவா. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ணலாம்? அப்படியா? கால் வந்துட்டு 2 நம்ம படிக்க வச்சது நமக்கே பிரச்சனையாக இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் சொல்ல? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நீ மட்டும் என்னை 7:45 பார்த்துருப்பா, சரியா? அடுத்த உத்தரவில் பேச வேண்டியத இப்போ பேசினா செட் ஆகுப்பா. காது கேட்காது சில சமயத்தில். கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சித்தரித்து கொடுன்னு கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீராக்கி கொடுங்கள்னு கேட்டு வந்தது. யாரெல்லாம் வந்தீர்கள்? கல்யாணம் முடிச்சாச்சா? வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறார்? வர சொல்லுங்க. தம்பி வணக்கம்டா. என்னடா இவளுக்கு பிரச்சனை? நீ ஓம்படி நான் சீர்திருத்தணும். என்ன பிரச்சனை? கால் வந்துட்டோம். எல்லாமே தெரியும். இருந்தாலும் இங்கே உள்ள ஸ்தலத்தின் பெருமை என்னன்னு தெரியுமா? கேட்ட வரத்தை கொடுன்னு உத்தரவு. உனக்கு தேவை நல்லா தானடா ஆகணும். புண்ணியம், பெரிய பாக்கியம். ஏன்னா கலியுகத்தில் இப்படி ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்களேங்கிற ஒரு ஆனந்தம். அதான் உட்கார். நான் கேட்டேன், நான் கூப்பிடும் போதே விடையை சொல்லி தான் கூப்பிட்டேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர்படுத்தி சித்தரித்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொன்னேன். சித்தரித்தல் என்றால் என்ன? உள்ளம் மனசு குழப்பமடைந்த நிலைகளோடு சீரான நிலைகள் இல்லாமல் முன்னுக்கு பின் முரண்பாடான குணங்களோடு வாழ்வுக்கு உதவாத மனோபாவனையும் உகந்தது இல்லாத உடல்நிலைகளையும் பெற்ற பெண்மணி தான் இவள். சரி, இந்த மனநிலைகளை சரி பண்ணணும்ப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? உடல்நிலைகளும் உகந்ததாக இல்லைன்னு சொன்னது. இந்த உடல்நிலை இருக்குது. இப்படி கொஞ்சம் பக்கத்தில் வாமா. இல்லை, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரு. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க?
ம் ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. செம்மையாக மாட்டுது. சரியாகல. கேட்டால் வேறு பிரச்சனை. விளக்கம் சொல்லி தான் கேட்டிருக்காங்க. மனிதனுக்கு நோயை தீர்க்க 2 வழிகள். ஒன்று, ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் வெளியாகிவிட்டால் நோய் தெளிவாக மாறும். ஒரு விஷயம். இன்னொன்று, ஆழ் மனதில் நோயை பற்றிய சிந்தனை இல்லாமல் புறமனதிலும் உடலிலும் மட்டும்தான் பாதிப்பு இருக்குது என்றால் மருத்துவத்தாலே குணமாகும். இந்த 2 விதம்தான் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வழி. இவளுடைய மனதில் தனக்கு இந்த நோய் இருக்குது, நமக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது ஆழ் மனதில் பதிவாகிருக்கு. அந்த நிலைகளுக்கு மாற்றம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நரம்பியல்லேருந்து ரத்தத்திலேருந்து எல்லாமே சீராக மாறிவிடும். இவ்வளோதான் விஷயம். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. தியானம், தவம் இவைகளை கொஞ்சம் பண்ணி வந்தோம்னு வச்சுக்காங்க. அதை சொன்னீங்க பார்த்தியா, அதெல்லாம் இவங்க பேசுவாங்க. இப்போ ஊட்டினோட சிவபெருமான்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு கொடுப்பாரு, செவி சாட்சி கொடுப்பாரு, பேசுவார், பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறோமோ பண்ணுவார். அவர் சொல்கிறதுல எதுவுமே மாற்றம். அது ஒரு ஆன்மீக ஞானம். இவைகளை மேற்கொண்டால் இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. 3 வருஷம் அப்படி தானே இருக்காங்க. அதுக்கு தெளிந்த வழிகாட்டணும்ல தம்பி, தெளிந்த வழிகாட்டணும்ல. அதுதான். ஆமாம், இது சரியாக்கிறோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவு பண்ணிடுவோம். நம்ம ஒரு முறை கால் வந்துட்டு வாமா. அப்படியா, கேட்டு பார்ப்போம். வாசி யோகம் இந்த மாதிரி யோகங்களை பற்றி தெரிஞ்சிருக்கியாம்மா? செல்லில் பார்த்துருக்க. குரு முகாந்திரமாக நீ பார்க்கல. 3 முறை என்னையை சந்திக்க சொல்லுப்பா, தெளிவுபடுத்தி தாரேன். சரியா? உட்கார். கண்ணை முடிக்காம கொஞ்சம் என்னையை தியானம் பண்ணிக்கா. இந்தாம்மா, இந்த கனியை நாளைக்கு தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க இல்லையா? வீட்டில் போய் இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு இந்த கனியை மேலாம் தேய்ச்சி குடி. 3 முறை என்னையை பார். உன் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி தெளிந்த ஞானமும் சக்தியும் பெற்று இருப்பாய். இந்தப்பா மகாசக்தியாக இரு, பரிபூரணமாக இரு மகனே, உயர்ந்திருப்பாய். நீங்கள் வாங்க. ஓம். நீ என்ன வேணும்னா பார்க்க தம்பி? ஓ, பாடி ஒர்க்ஸ். சரி சரி, நல்ல பணிகள், உயர்ந்திருப்பாயாக. அடுத்த